இந்த ஆய்வு செய்யும் கனவுகள்ல 2 வகை இருக்குது. இதுலதான் பிரச்சனையே. முதல் வகை ஆய்வு செய்யும் கனவுகளில் வெளிப்படையான கனவுகள். இரண்டாவது மறைந்திருக்கும் கனவுகள், மறைமுகமாக இருக்கக்கூடிய கனவுகள். இந்த வெளிப்படையான கனவுகள் நமக்கு வந்தா அதனுடைய அர்த்தம் உடனே 100% தெளிவாக புரிந்துவிடும். இதுதான் கனவு சொல்லுகின்றது. ஆனா நிறைய நேரத்துல நம்ம கனவையே ஒரு எதிரியா பார்க்கிறோம். நமது உணர்வுகளை நம்ம ஏத்துக்கல. நமக்கு நிறைய கெட்ட எண்ணம்லாம் வருது. அதையும் நம்ம என்ன பண்றோம்? மறுக்கின்றோம், ஏற்க மறுக்கின்றோம். எனக்கு இப்படி இருக்குது, நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் முகமூடி போட்டே பழகி இருக்கிறோம். புரியுதுங்களா? ஒருத்தங்க மேல பொறாமையா இருக்குது, ஆனா அவங்கள பார்த்து சிரிக்கிறோம். ஒருத்தர் பார்க்கும்போது பகை உணர்வு வருது, ஆனா சும்மா வெளிப்படையா முகஸ்துதியா பாராட்டுகின்றோம். ஆகவே இவ்வாறு முகமூடிகள் போட்டு 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 நமது கனவுகளும் முகமூடியோட வருது. அப்ப என்ன ஆகுது? நமக்கு அதனுடைய அர்த்தம் புரிவதில்லை. ஆகவே இந்த இரண்டாவது மறைமுக கனவு என்னன்னா, முகமூடி போட்டு வந்த கனவுகள். அது ஒரு முகமூடியாக வருவதால் யார் என்று தெரியவில்லை. இப்ப யாராவது ஃபுல்லா முகத்தை மறைச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. உடல் முழுவதும் ஒரு துணியால மறைக்கப்பட்டிருந்தனா அவங்க யாருன்னே நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஆகவே நமது கனவுகள்லாம் சூப்பரான கனவு வருது, ஸ்கேன் ரிப்போர்ட் வருது. நமது பிரச்சனை, நம்ம வர கனவுகளும் முகமூடி போட்டு உடம்பு முழுவதும் இதெல்லாம் ஒரு துணி போட்டு மறைத்து ஒரு திரைக்கு பின்பாக வருகிறது. அதனால அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியாததுனால தான் நம்ம மருத்துவமனைக்கு ஸ்கேனிங்க்கு போக வேண்டியதா இருக்கு. நான் உண்மையாலுமே சொல்லுகிறேன், உங்கள் கனவுகளின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் மருத்துவமனைக்கு ஸ்கேனிங் போறது கூட தேவையில்லை. ஏனென்றால் அது முழுமையாக ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வேண்டிய அந்த பதிலை கொடுத்து விடுகிறது.